இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பிரசாந்தி, ஃபீல் பண்ணாத. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. பொண்ணுங்களை பசங்க ஃபாலோ பண்ணா இரிட்டேட் ஆகுறீங்க. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என் கை ராசின்பாங்க. என் கையால கொடுக்குறேன், நீ தான் செலக்ட் ஆவ. ஹலோ அக்கா, மும்மைத் கான் மாதிரி சுத்தினா பத்தாது. தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், கேர்ஃபுல்லா இருங்க. டைம் ஆச்சு, கிளம்புங்க. தேங்க்ஸ். அஜய் சார், இந்த பண்டி வருவானா மாட்டானா? வருவான் ஐயரே. போலீஸ்க்கு ஃபோக்கஸோட பொறுமையும் இருக்கணும். என்ன பாருங்க, பிரசாந்தி மேல பொறுமையா ஃபோக்கஸ் வச்சேன். வேலை ஆச்சா இல்லையா? சிக்கிடுச்சா சார்? டவுட்டா? இந்த மாதிரி பொண்ணுங்களை மடக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிரு. சப்ப மேட்ரு. சேம் கலர் ட்ரெஸ் போட்டா சேம் பெஞ்சின் லீப்பாளுங்க. கட் பண்ணி பாட்டு பாடினா ஹச் டாக். அனாவசியமா வார்த்தை விடாதீங்க சார். யூ போத் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். யோ ஐயரே, நமக்குள்ள ஃப்ராங்கா பேசிப்போம். அவளோட ஃபேஷன் டிசைனிங்கும் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் எப்படியா செட் ஆகும்? ஏதோ ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் மூட்டை கட்ட வேண்டியதுதான். இப்ப சொல்லுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாடலிங் போவீங்க. யாரு? நானு காலை உடைச்சு வீட்டுல உட்கார வைப்பேன். இவளை இப்படி வளர்த்ததுக்கு இவங்க அப்பா அம்மாவை சொல்லணும். அவங்க அம்மானோட ஞாபகம் வருது ஐயரே. தாங்க முடியல அவங்க இங்கிலீஷ். மாடல்ஸ்க்கு எதுக்கு நீங்களே ட்ரெஸ் போடலான்னதும் நமக்கு எதுக்கு தம்பின்னு வெக்கப்படுது. அப்போ உள்ளார ஆசை இருக்கு பீப்பாக்கு. இப்ப எதுக்குங்க அதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ண போறாங்க? கேட்டா தானே ஐயரே ஃபீல் பண்றதுக்கு. எல்லாம் கேட்டாங்க. எங்க? அங்க. நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. லிசன், கேர்ள்ஸ்ல 2 டைப் இருக்காங்க. டைப் 1, இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி உன் பின்னாடியே நாய் மாதிரி வாலாடிக்கிட்டு வருவாங்க. டைப் 2, இந்த கேர்ள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்காக தியாகம் பண்ணணும், லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும், யுத்தம் செய்யணும். ஆனாலும் அவங்க கிடைப்பாங்கன்னு கேரண்டி இல்ல. நான் டைப் 2. குட் பை. இது எப்போ வந்ததுங்க? பொண்ணுங்களை மடக்கிறது ஈஸின்னு சொல்றப்போ என்ட்ரி ஆயிட்டாங்க. சொல்லலாம்ல. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது எப்படிங்க சொல்றது? கை சொல்லிருக்கலாம்ல. ஆஹா, சூப்பர் ஐடியாங்க. காலையில இந்த கேடு கட்ட டிஸ்கஷன் எதுக்கு? பூனை மாதிரி வந்து எதுக்கு கேட்கணும்? என் முட்டி ஹைட் இல்ல, யுத்தம் செய்யணுமாமே. இவ பெரிய அருந்ததி அனுஷ்கா. என் லெவல்ல இருந்து நான் எவ்வளவு இறங்கி வந்தேன் ஐயரே. 10ஆவதுக்கு டைப் 2 கடைசியில பாரு ஒரு லவ் பண்ண போறான். நானியா சார்? சுரண்ட வேண்டிய நேரத்துல சுரண்டாம இப்ப எதுக்கு ஐயரே சுரண்ட? சிக்னல் கொடுத்த சார். அது எப்படி சார் அவங்க வரும்போதா பார்த்து பேசுறீங்க? டோட்டலா கட்டு இல்ல. வீட்டையே கொளுத்திட்டு உட்காரத்துக்கு சேர் கேட்டா எப்படி கிடைக்கும்? என் நேரம். அஜய், அந்த பண்டி வந்துட்டான். Hey, my darling baby, 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 my baby. என்னடா பண்டி செல்லம் இவ்வளவு லேட்? யாரா நீ? அபேஸ் சாலா, உனக்காக இங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்களாப்பா? போலீஸ். Get it! போன் எடு. பண்டி செல்லம். டேய் டுபாக்கூர். யாரா நீ? போலீஸ்.
எங்க கஸ்டடியில இருந்த எவிடன்ஸ் அடிச்சுட்டு தேவையில்லாம எங்களை சீண்டுன அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு வந்தேன். என்டையர் டிபார்ட்மெண்ட் என்ன புடுங்க முடியல, நீ என்னடா பண்ணுவ? அவையோ கிரிமினல். லைஃப்ல எவன் கிட்ட வேணா உரசலாம், தப்பு இல்ல. ஆனா ஒருத்தன் இருப்பான், அவன் கிட்ட உரசுன உங்க அம்மா வயித்துல இருந்து எதுக்கடா வெளியில வந்தேன்னு ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒருத்தன் தான்டா நான். ஓகே, பண்டி செல் உன் கைக்கு எப்படி வந்தது? அவன் எங்க? செல்லம் என் கண்ணுக்கு 10 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்குது. तुम बात कर. பாய் பாய் சேவ் மீ பாய். பண்டி பயப்படாத, நான் இருக்கேன் பாய். சுனா, இவனை போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். அவன் ஒன்றும் பண்ணாத ப்ளீஸ். மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனா பிளைண்டா இறங்கிடுவேன். ஃபினிஷ். ஏய், என்னை பத்தி உனக்கு ஃபுல்லா தெரியாது, சாம்பல் ஆயிடுவேன். டேய் டம்மி பீஸ், பயம்னா என்னன்னு தெரியாத பிளட் குரூப் தான் இது. ஏய், அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு வெட்டி கூறு போட்டுருவேன். மறுபடியும் சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். சத்தமா சொல். வெட்டி கூறு போட்டுருவேன். பெஸ்ட் ஆஃப் லக் பண்டி. பேக் அப். பண்டி. அஜய் வராண்டி. என்ன மறுபடியும் சாரி சொல்ல வந்திருக்கியா? குட் பை சொல்ல வந்தேன். உன் பாஷையில சொல்லணும்னா பசங்க 2 டைப் இருப்பாங்க. டைப் 1 பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளோதான். டைப் 2 இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும். ஒத்துக்கலன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும். நான் டைப் 1, நமக்கு ஒத்து வராது. உன்னை இந்த நிமிஷத்துல இருந்து என் மைண்ட்ல இருந்து டெலிட் பண்ணிடுறேன். நீ கூட என்ன டெலிட் பண்ணிடு. ஓகே பாய். வந்து அன்னைக்கு கிடைச்ச பாட்டில் உடச்சிட்டீங்களே. ஸ்ட்ரெயிட்டா போனா சில விஷயம் நடக்காது, ரிவர்ஸ்ல போகணும். இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும், உன் பாட்டி ஜோசியம் நிஜமாகும். கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தாண்டா. பண்டியை நான் தம்பி மாதிரி வளர்க்கல, என் புள்ள மாதிரி வளர்த்தேன். பிகாஸ் ஆஃப் த ஏஜ் கேப். தம்பியை கொன்னவன் எப்படி இருப்பான்? பாக்குறதுக்கு இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்கான் பாய். அவனுக்கு பயனா என்னன்னு தெரியல. நம்மள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு அடிக்கடி சொல்லுவீங்களே பாய். இப்போ ஒருத்தன் வந்துட்டான் பாய். தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்கடான்னு சொன்னா அதை விட்டுட்டு அவனை ஹீரோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க. பாய், அவன் தேடி தேடி என் வீக் பாயிண்ட்ல கை வச்சுட்டான். நாமளும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு. சங்கர் அண்ணன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறத நம்மளால நம்ப முடியல. அவர் கண்ட கனவை நிறைவேற்றுறது தான் நம்ம லட்சியம். இந்த வாழ்க்கை, இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை. கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார். அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல, தெய்வம். தெய்வத்துக்கு மரணம் இல்ல. எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர். டாக்டர், டாக்டர். இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு. இட்ஸ் a miracle. பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு. மன அழுத்தமோ அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம். அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது. இது வரமா சாபமானு தெரியல. டாக்டர் சொன்ன மாதிரி நாம எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது? உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர், அவங்களுக்கு உங்க அப்பான்னா உயிர். அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பார்த்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இப்ப அந்த ஜனங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீ அவர் மாதிரி ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறல. எல்லாத்துக்கும் மேல உங்க சித்தப்பாவும் உயிரோட இல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தாங்குவாரா? நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறி தான் அப்பாவை கோமாலேருந்து வெளியே வர வச்சிருக்கு. அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எஸ், இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான்.
கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டும் எனக்கு ஒன்று தான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. கட் 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 கட். ஐயோ